நேரா அங்க போறோம், ஃபுல்லா குடிக்கிறோம், நெக்க மட்டியா வரும். டேய் லாவண்யா கோபால். லாவண்யா கோபாலா? அந்த பொண்ணு மேல எனக்கு ஒரு லவ். அதனால அவர் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தா, ஒரே ஸ்டேட்டஸ் க்ளோஸ். ஓ அப்படின்னாச்சு. வந்துட்டான். இப்போ ஸ்டேட்டஸ் போட்டா கரெக்டா இருக்கும். ஸ்டேட்டஸை பார்த்துட்டான். என்ன கை நீட்டுறா? ஏய் என்ன இது? வாட்டர் பாட்டில். வாட்டர் பாட்டில் எனக்கும் தெரியுது. அப்போ வாட்ஸ்அப்ல என்ன பார்த்துட்டு இருந்த? ஸ்டேட்டஸ் தான் பார்த்துருந்தேன். அப்போ ஏன் ஸ்டேட்டஸ் பார்க்கலையா நீ? பார்த்தேன். அதை கை கோத்து ஏற்றி நின்று ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸ்கிப் பண்ணிட்டியா? அப்போ எதை பார்த்துருச்ச? அதுவா, நம்ம சந்தோஷ் ஸ்விம்மிங் பூல்ல ட்ரவுசர் வந்து போட்டு போட்டுருந்தாங்க, ஒரே சிரிப்பு. நேற்று வாட்ஸ்அப்ல எங்க அப்பா பாசமா உன்னை குரூப்ல ஆட் பண்ணா, நீ அதுல இருந்து லெஃப்ட் ஆயிருக்க. ஆமா, உங்களுதெல்லாம் ஒரு குடும்பம், அதுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஒரு கேடு. காலைல ஆனால் ரோஜா பூ போட்டு உங்கள் அப்பா குட் மார்னிங் அனுப்புகிறான், அதே உங்கள் மாமா ஃபார்வர்ட் பண்ணுறான். இது பார்த்தாதுன்னு உங்கள் அத்தை டெய்லி ஒரு டிக்டாக் அனுப்புது, கருமம். அதை பார்த்துட்டு வாட்ஸ்அப்பே அன்இன்ஸ்டால் பண்ணிடலாமான்னு ஆகிப்போச்சு. உங்களெல்லாம் சொல்லி குத்தம் இல்லை. உங்களுக்கெல்லாம் ஆண்ட்ராய்டு மொபைலு டேட்டாலாம் கிடைக்க பிளான் பண்ணானுங்க பற்றியா? அவங்கள செருப்பால் அடிக்கணும்டா, அடிக்கணும். கொஞ்சம் கஷ்டம்தான். மா ஃபேமிலி குரூப்னா அப்படிதாம்மா வரும். நம்ம தான் லைட்டாக எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும். மா நீ அதை பார்த்துருக்கணுமே, ஒரு பாட்டு ஒன்று, கட்டபொம்மா கட்டபொம்மா. இல்லை முட்டைப்பொம்மா முட்டைப்பொம்மா முட்டைப்பொம்மா. அதுக்கு அவங்க அத்தையும் மாமாவும் ஆடினாங்க பாரு ஒரு ஆட்டு. அதை மட்டும் நீ பார்த்ததுன்னு வச்சுக்க, கும்பலா பஸ்ஸில் கூட்டிட்டு போய் நரபலி குத்துட்டு இருப்பேன். ஓ இது ரொம்ப டேஞ்சர் இதுவா? நரபலியா? சேமமா இருக்குமே. யாரு இவரு? அச்சச்சோ, மறந்துட்டாங்களா? ஞாபகம் இருக்கு. பரவாயில்ல, கொய்யா பழம் வேலை செய்யறது போல இருக்கு. மா நீ ஏமா இப்படி கஷ்டப்பட்டு புலம்பிட்டு இருக்க? கவலைப்படாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாசம் இதே மாதிரி வீட்டில் குடிக்கிறோம், உன் பிரச்சனை எல்லாம் முடிக்கிறோம். இதே மாதிரி போன மாசம் ஒரு வாட்டி நம்ம குடிச்ச ஞாபகம் இருக்கா? ஆமா ஜி அன்னைக்கு எல்லாத்தையும் பக்காவா கிளீன் பண்ணி பக்காவே வச்சிட்டோமே ஜி. சிபிஐ நாயினால கூட கண்டுபிடிக்க முடியாது ஜி. அவ கண்டுபிடிச்சா. ஏய் டைம் ஆச்சுடா, கிளம்பலாமா? ஐயோ டேய் போறதுக்கு முன்னாடி ரூமை க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போங்கடா. என் பொண்டாட்டி லைட்டா ஸ்மெல் வந்தாலே கண்டுபிடிச்சிருவாடா, பெரிய பிரச்சனையாடுடா. ஏய் எந்திரிடா, க்ளீன் பண்ணுவோம். ஏய் எந்திரா. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? சும்மா கை ரேகை இருக்கும்ல, கை ரேகையா? அங்க ஸ்மெல் வருதுடா, அங்க போய் க்ளீன் பண்ணு போடா. அத்திம்பேல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாட்டிட்டு இருக்கேனா? பேட்டரியா குடிச்சது அங்கடா, அங்க போடா. ஏய் என்னடா பண்ற? ஹாரி பாட்டர் மாப். ஹாரி பாட்டர் மாப்பா? மாப்பு இப்படி போடணும்டா, போடு. ஐயோ ஸ்மெல்லே வரல. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, உங்க ஆட்டுக்காரி வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. சிபிஐ நாயினாலே கண்டுபிடிக்க முடியாதா பாத்துக்கோங்களேன். இன்னொரு நைஸ் எழுது. சரி போயிட்டு வாங்கோ, ஆத்துக்காரி வர டைம் ஆயிடுத்து. பின்னேக்கா போயிட்டு என் பேக் போய். ஓ சரி மச்சி, நெக்ஸ்ட் ஃப்ரைடே மீட் பண்ணுவோம். அது இல்லாம எப்படி? நீ போயிட்டு வா. ஸ்மெல்லே வரல, கண்டுபிடிக்க மாட்டா. முருகா வந்துட்டியாமா மகாலட்சுமி? நீ வந்த பிறகுதான் இந்த வீடுன்ற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி பார் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா? நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, களைப்பா இருப்பீங்க. என்ன ஒரே சாம்பிராணி புகையா இருக்கு? இவனுக்கு இவ்வளோ பக்தியா? ஏதோ சரியில்லை, ஏதோ பண்ணியிருக்கான், மாட்டுவான். சிபிஐ நாய் வந்தாலே கண்டுபிடிக்க முடியாது, இவளால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சரி, நான் வீட்டில் இல்லாதப்ப சமைச்சியா? அதெல்லாம் எதுவுமே பண்ணலையே. அப்போ டீ ஏதாவது போட்டியா? அதெல்லாம் வெளியே போய் குடிச்சாச்சு. கரண்ட் போச்சா? அதெல்லாம் முருகனால போவே இல்லை, பூஜை பிரமாதமா போச்சு, கரண்டே போலியே. அப்போ நீ தம் அடிச்சிருக்க. அதெல்லாம் இல்லையம்மா. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, எதுவும் பண்ண மாட்டேன்.
தம் ஒரே ஒரு பீர் மட்டும் ஒன்று மினி. சரி ஏதோ நான் வீட்டில் இல்லை அதனால மன்னிச்சு விடுறேன். எப்படி கண்டுபிடிச்சிருப்பா? நம்ம தான் எல்லா எவிடன்ஸையும் அழிச்சிட்டோமே, ஸ்மெல்லே வரலையே. எப்படி கண்டுபிடிச்சா? இதே மாதிரி தான் எனக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அவகிட்ட போய் கேட்டேன், அம்மா நான் தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேனே, எப்படி கண்டுபிடிச்சேன்னு. அதுக்கு ஒன்று சொன்னா பாரு, நான் தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வாஷ் அவுட் பண்ணிட்டேனே, அப்புறம் எப்படி கண்டுபிடிச்ச? அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? சும்மா சொல்ல. நான் வீட்டிலேருந்து போகும்போது இதில் 20 குச்சி இருந்துச்சு. இப்போ அதில் 9 குச்சை காணும். நீ சமைக்கவும் இல்லை, டீயும் போடல, கரண்ட்டும் போடலனா அப்போ நீ குடிச்சிருக்க தானே? ஐயோ ஐயோ வத்தி குச்சியா? வத்தி குச்சியா? இதே ஷாக்கு தான் எனக்கும். அவ நம்ம குடிச்சதெல்லாம் கண்டுபிடிச்சா பத்தியா, அது பெருசா தெரியல. ஆனா வத்தி குச்சி எண்ணி வச்சுட்டு போயிருக்கா பத்தியா, மனசு ஆறல எனக்கு. வெரி டேஞ்சரஸ் கேர்ள் ப்ரோ. பா அச்சா போதெல்லாம் இறங்கிச்சுமா எனக்கு. எனக்கு போதை ஏறவே இல்லை. ஐயோ உங்க ஆத்துக்காரி சரியான சிங்கப்பெண்ணா இருக்காளே. அவன் சொல்றது ஒரு வேலை உண்மை மச்சான். ஏன்னா உன் ஒய்ஃபை பார்த்து நீ பயப்படலாம், ஆனா உன் ஒய்ஃபை பார்த்து நானே பயப்படுறேன்னு. நான் கூட உங்க ஆஃபீஸ் மேட்ரு ஞாபகம் இருக்கா? ஆஃபீஸ் என்ன ஆஃபீஸ் மேட்ரு? அன்னைக்கு நீ லீவ் உனக்கு ஒன்றும் தெரியாது. என்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா. என்ன ரொம்ப சந்தோஷமா ஆமா, இருக்கேன். என்ன விஷயம்? என் ஃபோன் கொஞ்சம் ஹேங் ஆயிடுச்சு, என்னன்னு பார்த்து சொல்லுங்கண்ணா. என்ன ஃபேஸ்புக் லைவ் போயிட்டு இருக்கு? என்னது ஃபேஸ்புக் லைவா? நம்ம ஃபோன்ல அதெல்லாம் வராதுண்ணா. ஹேங் ஆயிட்டு இருக்கு. ஹேங் ஆகிறப்போ ரீஸ்டார்ட் பண்ணு, சரியாயிடும். நீ என்ன பண்ணு, எதுக்கோ ஒரு புது ஃபோன் வாங்கிட்டு போய், அதான் பெஸ்ட்டு. என்ன மாமே ஒரே ஜாலியாகிற? வீக்கெண்ட் வர போதுல, அதான் அந்த மூடுக்கு வந்துட்டேன். சரக்கு தான் அப்போ மாஸ் பண்றோம். எஸ். இவ எதுக்கு ஃபோன் பண்றா இப்போ? கொஞ்ச நேரம் சந்தோஷம் என்னவா இருக்கும் தெரியலையே. ஹலோ. ஏய் நாளைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இல்லையா? என்ன நாளா இருக்கும்? என்ன மாமே ஒரே செகண்ட் டென்ஷன் ஆயிட்ட? என் பொண்டாட்டி ஃபோன் பண்ணி நாளைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்குதான்னு கேக்குறா. ஞாபகம் இருக்கா? இல்லையே. ஞாபகம் இல்லையா? ஐயோ டேய் இப்ப என்ன பண்ண போற? என்ன நாளா இருக்கும்? டேய் பெரிய கேஸ்டா. தெரியாதுன்னு சொன்ன, மறந்துட்டேன்னு சொன்னா அடிப்பாளே. ஒருவேளை அவங்க அப்பா செத்த, அந்த ஆள் தான் உயிரோடு இருக்கிறானே. ஞாபகம்ச்சா? இல்லையடா. ஒருவேளை குழந்தை பிறந்த நாளா இருக்குமோ? டேய் இன்னும் குழந்தை போடலடா. லூசு பையன். ஏய் என்ன மச்சா பண்றது? ஒன்னாவது நானா மறுபடியும் ஃபோன் ஹேங் ஆகுதுண்ணா, என்னன்னே தெரியல. இவன் ஒருத்த போடா லாவண்யா கோபால். எனக்கு இருக்கிற பிரச்சனை இல்ல, இவன் வேற. நீ போ. நான் போய் கேலண்டர் பாக்குறேன் மச்சான். போ. மாமா இன்ஸ்டால அன்ஃபாலோ பண்ணிட்டு. இது ஒரு கர்மம். ஏன்பா மீட்டிங் போயிட்டு இருக்கு? என்னப்பா இவன் ஒரு லூசு பையன். ஏன்பா என்னப்பா ஆச்சு? ஏன் இப்படி டிஎல் பண்றான்? கோச்சியன் டிஎல் அவன் வைஃப் கால் பண்ணி எனக்கு என்ன தெரியுமா கேட்டிருக்காங்க. இவன் தெரியாது சொல்றான் டிஎல். ஐயோ பெரிய பிரச்சனையாச்சு. ஆமா டிஎல், நீங்க அப்படியே செக் பண்ணுங்க டிஎல். சரி ஓகே. ஆமா என்ன செக் ஏ பண்ணு? செக் பண்றா. சாரி டிஎல். மச்சான் நீ எதுக்கும் போன வருஷம் கேலரி செக் பண்ண, எதா அப்படி தெரிஞ்சிடும். டிஎல் தண்டம் அடிக்காம போய் கூகுள் கிட்ட போன வருஷம் விக்கியும் பண்ணி என்ன பண்ணான்னு கேள்வி. போ. ஓகே. பாரு மச்சான். ஏய் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல பாருடா. எனக்கு தெரியுமே. தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்லுங்க? நான் சொல்ல மாட்டேன். அட யாரா வேற? நீ பாரு மச்சான். தெரிஞ்சுதா? இல்லடா. ஏய் நீ இதுல தேடுறா. பாக்குறேன் இருடா, நான் பாக்குறேன்டா. நான் சொல்றேன் தேடு. நீ ஒண்ணும் பயப்படாத, நான் பாத்துக்கிறேன்டா. தண்டம் அடிக்காதடா. ஃபோன் ஹேங் ஆயிடுதுடா. உன்னை கொன்னுடுவேன். எதா கட்சிதா? ஏய் ஆல்ரெடி நான் ஒரு சுகர் பேசன்றா, என்னால் சஸ்பென்ஸ் தான் தாங்க முடியாதுடா. ஜோஸ்வா கொஞ்சம் கால் பண்ணி நாளைக்கு என்னாலும் கேளுடா ப்ளீஸ்டா. அடிப்பாளே. போனா போதும் வீடு தான்டா, கேளுடா. கேட்கணுமா? கேளுடா மூதேவி, பிபிலாம் ஏறுதுடா, கேளுடா. ஹலோ. ஆமா நாளைக்கு என்ன நாள்? நாளைக்கு வியாழக்கிழமை சாய்பாபா கோயிலுக்கு போகணும். நான்வெஜ் எதுவும் சாப்பிடாம வந்து சேரு. நாளைக்கு என்ன நல்லாம்ப்பா? நாளைக்கு ஆ வியாழக்கிழமையா? ஆ சாய்பாபா கோயில் போகணுமா? ஓ அதனால நான்வெஜ் சாப்பிடாம வர சொன்னான்.
ஏய் தாலி கட்ட பாவத்துக்கு நீ பொண்ணாட்டிக்கு பயந்தா சரி, ஒரே ஒரு ஃபோன் கால் இந்த மொத்த கம்பெனி பயப்பட வச்சிட்டியாடா. நாசமா போறவன நீலாம் நல்லா இருப்பியாடா. நான் பயப்பலையே. வச்சுப்ப ஏன்னா அதான் நாளைக்கு என்ன நாள் தெரிஞ்சதில்ல, அதான் என் ஃபோனை கொஞ்சம் பார்த்து கொடுத்துறேன். ஆனா ஜி எப்படி ஜி இப்படி ஒரு பொண்ணை வச்சுட்டு 6 மாசமா காலத்தை ஓட்டுனீங்க? எஸ் கரெக்ட், வேலிட் பாயிண்ட். அது நம்ம ஆஃபீஸ் சீனியர் ராஜ் சார் இருக்கார்ல, ஆமா, அவர்கிட்ட போய் ஒரு அட்வைஸ் கேட்டேன். அவர் ஒரு அட்வைஸ் பண்ணார். எப்படி ஜி 6 வருஷம் கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க, 6 மாசமே என்னால் முடியல ஜி, மூச்செல்லாம் முட்டுது. அதாவதுப்பா, என் பொண்டாட்டி இருக்கால பொண்டாட்டி, அவளை நான் ஒரு மிருகமா நினைக்கிறேன். மிருகமா? எப்பவுமே ஒரு மிருகத்தோட வாழ்ற மாதிரி இருக்குமா, அதனால அவ என்ன திட்டினாலும் எனக்கு பெருசா தெரியவே தெரியாது. நீயும் அதே ஃபாலோ பண்ணு, லைஃப் நல்லா இருக்கும். வேலை இருக்கு, வேற லெவல் ஜி நீங்க. நல்லா இரு. அப்படின்னு என்ன மிருகமாலாம் ஒய்ஃப் நீ யோசிச்சு பார்த்துருக்க? அதுவா, சில சமயம் காட்டு பண்ணி, சில சமயம் கருங்குரங்கு, சில சமயம் காண்டா மிருகம், சில சமயம் அவன் என்ன மிருகமா இருக்கானே தெரியாதுடா. ஏதாவது அழிஞ்சு போன மிருகத்தை நினைச்சுப்பேன். இப்படிதான் ஒரு மிருகத்து கூட தான் நம்ம இருக்கிறோம் நினைச்சின்னு அப்படியே சர்வே பண்ணுகிறேன்டா. மேன் வாஷஸ் லைஃப். எஸ். அப்போ நீ வந்து மேன் வாஷஸ் வைல்ட் லைஃபோடு தான் வாழ்ந்துட்டு இருக்க. எஸ். காலையில் அவன் அடிச்சுட்டு போன விதத்தை பார்த்தா டைரக்டா டிவோர்ஸ் தான் அப்ளை பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஐயோ, இனிமே என்ஜாய் தான். இனிமே டெய்லி பார்ட்டி தான் சொல்லுங்க. ஏதோ பண்றாரு, என் ஃபோனையும் சேர்த்து கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துருவோம். இதுக்கு தான் சொல்றேன், யாரும் கல்யாணம் பண்ணிக்காதீங்க, சத்தியம் பண்ணிக்கிடுங்க. மச்சான் நீ ஏன் ஃபீல் பண்ணிட்டே இருக்க? அதான் நாங்களாம் இருக்கோம்ல, உன் ஒய்ஃப் வேறு வீட்டில் இல்லை, அப்படியே மாஸ் பண்ணுறோம். ஓகேவா, நீ ஒன்றும் கவலைப்படாத. அத்தையும் பேர் இந்தாங்க பாட்டு போடுங்கோ. மச்சான் நீ இந்த கண்ணாடி போடு. லெட்ஸ் ஸ்டார்ட் த மியூசிக். இவாடா அம்பி என் ஃபோன் கொஞ்சம் எடுறேன், கீழே விழுந்துருது. இவன் ஒருத்தன். அத்தையும் பேர் ஃபோன் ஒர்க் ஆகலன்னு சொன்னேன். ஃபேஸ்புக் லைவ் போயிட்டு இருக்கிறது. ஃபேஸ்புக் லைவா? நான் உள்ள வரும்போது கேமரா ஆன் பண்ணேன், ஃபோன் ஹேங் ஆயிடுது. ஓ, இதான் ஃபேஸ்புக் லைவா? நான் அப்பயே சொல்லிட்டே இருந்தேன், யாருன்னா கட்டிட்டேலா? இந்த ஃபோனை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொடுத்துருங்களேன், செல்போன் கொஞ்சம் பார்த்து கொடுத்துறேலா? இந்த ஃபோன் ஹேங் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் பாருங்களேன். டேய் அவனை விட்றா, பாடுறா, கமெண்ட்ல ஒய்ஃப் ஆந்து வேணும் போட்டிருக்கா. அந்த வேவா? இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இவ்வளோ நாள் நீங்கள் பண்ண சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதான் எல்லாம் சொல்லிட்டேலே, ஃபோன் கொஞ்சம் பார்த்து கொடுத்துருங்க. கோனை சாமா அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க.